Chef. Good morning. Morning, teacher. Good morning, teacher. Chef. நாங்கள் கடந்த வகுப்புல என்ன பார்த்த நாங்கள் கடந்த வகுப்புல நாங்கள் என்ன பொருட்களை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் பார்த்த நாங்கள் தற்காலத்துல பயன்படுத்துபவை. தற்காலத்துல என்ன பயன்படுத்தினாங்கள் பிற்காலத்துல பயன்படுத்துபவை சொல்லி பொதுவாக பயன்படுத்துபவை மற்றும் என்ன தனியாக பயன்படுத்துவதை பற்றி நாங்கள் பார்த்தனாங்க. என்ன பார்க்க போறோம், பாடசாலையில என்னென்ன உபகரணங்கள் இருக்குது, பாடசாலை அன்றைக்கு வீட்டுல பற்றி பார்த்த நாங்கள் என்ன பார்க்க போறோம், பாடசாலையில் என்னென்ன உபகரணங்களை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் சொல்லி இப்ப பார்ப்போம். பாடசாலையில் உள்ள பொருட்களும் உபகரணங்களும் அதிபரனுடைய அறையில என்னென்ன இருக்குன்னு அதிபர் அறையில என்னென்ன இருக்கும், எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதிபருடைய அறையில அதிபர் மேசை இருக்கு, பாருங்க அதிபர் மேசை, அடுத்து அதிபருடைய கதிரை இருக்கு, அதிபருக்குரிய கதிரை இருக்கு, அடுத்தது பாருங்க அலுமாரி இருக்கும், தொலைபேசி இருக்கும், மின்விசிறி இருக்கும், கணனிகள் மற்றும் தொலைநகரி. என்னென்ன பொருட்கள், அதிபருக்கான ஒரு மேசை இருக்கும், கதிர, அலுமாரிகள், தொலைபேசி மற்றும் மின்விசிறிகள், கணனிகள், தொலைநகரி. என்னென்ன தொலைநகலின்னு சொன்னா என்ன, ஃபேக்ஸ் தான் தொலைநகலின்னு சொல்றது. சரியா பிள்ளைகள்? இது என்ன, அதிபரனுடைய அறையில தான் இவ்வாறான உபகரணங்களை நாங்கள் பொருட்களை காணக்கூடியதாக இருக்கும். இது இன்றைய பார்க்க போறது பாடசாலையில் உள்ள பொருட்களும் உபகரணங்களும். அதில் பொருட்களை நாங்கள் இப்ப அதிபருடைய அறையை எடுத்து பார்த்து நாங்கள் அடுத்தது பாருங்க. இனி அதிபர் அறைக்கு அடுத்தது பாருங்க பிரதி அதிபரனுடைய அறை. பிரதி அதிபர் அதாவது நிர்வாக அறைன்னு சொல்றது. அங்கதான் என்னென்ன இருக்கும், மாணவர்களினுடைய வரவிடாப்பு, மாணவர்களுடைய வருகை தருகின்ற பதிவு செய்கிற விடாப்பத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், மாணவர் வரவு டாப்புன்னு சொல்லுவோம். அடுத்தது ஆசிரியர் வரவு பதிவேடு. ஆசிரியர்களினுடைய வரவு பதிவேடுகள் எல்லாம் எங்க இருக்கும், இந்த பிரதி அதிபரனுடைய அலுவலகத்திலே காணப்படும். அடுத்தது அலுமாரிகள். அலுமாரிகள் இந்த கோவைகள் பல்வேறுபட்ட பதிவேடுகள் எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு அலுமாரிக்குள்ளதான் வைக்க வேணும், அதனால அலுமாரி காணப்படும். அடுத்தது தொலைபேசி. மாணவர்களுக்கு ஏதாவது அவசரமான ஏதாவது அழைப்புகளை ஏற்படுத்த வேணும்னு சொன்னா தொலைபேசியை நாங்கள் பயன்படுத்தலாம். அடுத்த பாருங்க மேசைகள், கதிரைகள். பிரதி அதிபருடைய மேசை இருக்கும், ஏனைய மேசைகள், கதிரைகள் மற்றும் பல்வேறு பதிவேடுகள் என்பன காணப்படும். அடுத்தது இந்த பல்வேறு பதிவேடுகள் சொன்னா என்ன, அங்க நிறைய ஆவணங்களை வச்சிருப்பின. என்ன ஆவணம், எங்களுடைய பாடசாலையில இருக்கிற தேர்ச்சி அறிக்கைகள் எல்லாம் அங்க இருக்கு. பிரதி அதிபருடைய தேர்ச்சி அறிக்கை, கணிப்பீட்டு அறிக்கை, அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சி அறிக்கை, பல்வேறுபட்ட ஒவ்வொரு வருடாந்த ஒரு வருடம் மட்டும் இல்லாம ஒரு 5-6 வருஷத்துக்குரிய ஆவணங்கள், பதிவேடுகள் எல்லாம் அங்க இருக்கு. பிரதி அதிபருடைய அறையில தான் இவை காணப்படும். சரி, இனி நாங்கள் அடுத்தது என்ன, வகுப்பறை. இப்ப நாங்கள் அதிபருடைய அறையில என்னென்ன பொருட்கள் இருக்குது, பிரதி அதிபருடைய அறையில என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் அடுத்தது என்ன, நாங்கள் வகுப்பறைக்கு போவோம். பாருங்க வகுப்பறை. வகுப்பறையில என்னென்ன இருக்கு, மாணவர்களுடைய மேசை இருக்கு, மாணவர்களுக்கான கதிரை இருக்கும், அடுத்த ஆசிரியர் மேசை, ஆசிரியர் கதிரை என்பன காணப்படும். ஆசிரியர் மேசை என்பன காணப்படும். சரியா பிள்ளைகள்? பாருங்க அடுத்தது
அலுமாரி காணப்படும். மாணவர்களுடைய அறிக்கைகளை பாதுகாக்கிறதுக்கு, மற்றது என்ன உங்களுடைய கை நூல்கள் எல்லாம் உங்க ஆசிரியருடைய கை நூல் எல்லாம் அங்க இருக்கும். இந்த அலுமாரிக்குள்ளதான் இருக்கும். அடுத்த வெண்பலகை, கரும்பலகை, சில பாடசாலைகள்ல திறன் வகுப்பறையும் காணப்படுது. எங்களோட பாடசாலையில என்ன அதிக அளவுல கரும்பலகை இருக்குது, வெண்பலகை இருக்கு, திறன் பலகைகளும் என்ன காணப்படுகின்றன. சரியா ஸ்மார்ட் போர்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க. அடுத்தது பாடசாலையில என்னென்ன பார்த்தனாங்க? பிரதி அதிபருடைய அறை, அதிபருடைய அறை, அடுத்த வகுப்பறை. வகுப்பறையில பல்வேறுபட்ட நீங்கள் செய்கின்ற ஆக்கங்கள் எல்லாம் என்ன காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததை பாருங்க. விவசாய அறை. பாடசாலையில இருக்கிற விவசாய அறைக்குள்ள என்னென்ன இருக்கும்னு சொல்லி நாங்க பார்ப்போம். விவசாய அறையில என்னென்ன இருக்கும்? மண்வெட்டி காணப்படும். வேற என்ன? கைமுள் இருக்கும். கைமுள்ளு, தெளிகருவி, அடுத்தது முள்ளு மண்வெட்டி, பிக்காசு, கோடரி, பூவாளி என வீட்டு தோட்டம் மாதிரி நாங்கள் பாடசாலையிலயும் என்ன தோட்டம் செய்யறாங்க. அப்ப பாடசாலை தோட்டத்துக்காக நாங்கள் இவ்வாறான பொருட்களை பாடசாலையில பயன்படுத்துவோம். அவை இந்த விவசாய அறையில தான் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டு இருக்கு. சரியா பிள்ளைகள்? எல்லாரும் இந்த இவ்வாறான பொருட்களை எல்லாரும் வீட்டை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் தெரியும் தானே இவ்வளவு இதுல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த பொருட்கள்? மண்வெட்டி, கைமுள்ளு, தெளிக அருவி, பூவாளி இதெல்லாம் உங்களுக்கு பார்த்திருப்பீங்கள். வீடுகள்லயோ அல்லது பாடசாலைகள்லயோ நீங்கள் பார்த்திருப்பீங்க. சரி, இனி அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது என்ன? கணனி கூடம். உங்களுடைய கணனி கூடத்துல என்னென்ன உபகரணமும் பொருட்கள் இருக்குன்னு பாருங்க. கணனியில பாருங்க, கணனி இருக்கு, நிறைய கணனி இருக்கு. கணனியோட அங்க என்ன பிரிண்டர்ஸ் இருக்கும், பிரிண்டர்ஸ் இருக்கும். அடுத்தது என்ன? கல்லூடக தொகுதி என்னன்னா காணப்படும். சரியா பிள்ளைகள்? அது மட்டும் இல்லாம வேற என்ன? போட்டோ காப்பி அடிக்கிற போட்டோ காப்பி மிஷின் இருக்கும். வேற என்ன இருக்கும்? கதிர மேசைகள் இதுக்கு பயன்படுத்துவதற்காக இருக்கு. சரியா பிள்ளைகள்? அடுத்த ஹோம் தியேட்டர் சிஸ்டம் எல்லாம் கூடுதலான கணனி அறைகளில காணப்படுகின்றன. அடுத்தது பாப்போம். அடுத்தது என்ன? ஆய்வுகூடம். 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 ஆய்வுகூடத்துல என்னென்ன? ஆய்வுகூடங்களில என்னென்ன பொருட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும்னு சொன்னா முகவைகள். முகவைகள் இதுல இருக்குது பாருங்க. ஒவ்வொரு அளவு சாடிகளை தான் முகவைகள், அவைதான் இதுல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இவை காணப்படும். என்ன ஒரு பதார்த்தங்களை நாங்கள் அளக்குறதுக்கு இந்த முகவைகளை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்தது தராசுகள். நிறைய அளக்குறதுக்கான தராசுகள் இருக்கு. அடுத்த ரசாயன பொருட்கள் பாருங்க. இந்த கெமிக்கல்கள் எல்லாம் இதுல இருக்கு. இந்த போத்தல்கள்ல காணப்படுறது எல்லாம் ரசாயன பொருட்கள். அடுத்தது வெப்பமானி மற்றும் என்ன திசைகாட்டி என்பது எங்க ஆய்வு கூடங்களில காணப்படும். எல்லா பாடசாலைகளிலேயும் இந்த ஆய்வு கூடம் இருக்கும். என்ன நீங்கள் இவ்வாறான பொருட்களை பார்த்திருக்கிறீங்களோ? ஆய்வு கூடத்துல வேற என்ன? காற்று கிண்ணமானி இருக்கும். அது மட்டும் இல்லாம பல்வேறுபட்ட பொருட்கள், காற்று திசை காட்டி இருக்கும். பல்வேறு பொருட்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கு. நான் சில பொருட்களை இதுல எழுதி இருக்கிறேன். சரி, இனி நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது என்ன? எங்களோட பாடசாலையில வேற என்ன அறை இருக்கு? சங்கீத அறை இருக்கு. சங்கீத அறையில என்னென்ன இருக்கும்? சுருதிப்பட்டி இருக்கும், வயலின் இருக்கும், தபேலா, வீணை, புல்லாங்குழல் இவ்வாறான இசைக்கருவிகள். சங்கீத அறையில என்ன இருக்கும்? இசைக்கருவிகள் தான் சங்கீத அறையில காணப்படும். எல்லாரும் இந்த சுருதிப்பட்டி எல்லாரும் பார்த்திருப்பீங்க. வயலின் பார்த்திருப்பீங்க. அடுத்த தபேலா, வீணை, புல்லாங்குழல் எல்லாம் நீங்கள் இந்த சங்கீத அறையில தான் இவ்வாறான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கும். சரி, அடுத்ததை பார்ப்போம். அடுத்த விளையாட்டு மைதானம். விளையாட்டு மைதானத்துல என்னென்ன இருக்கு? விளையாட்டு மைதானத்துல கூடைப்பந்து கூடை இருக்கும். அடுத்த வலைப்பந்து விலை இருக்கும், வாலிபால் விலை, உதைப்பந்து விலை, பேட்டுக்கம்பம். பேட்டுக்கம்பம்னு சொல்லிட்டு இந்த கம்பத்தை தான் சொல்றது பேட்டுக்கம்பம்னு சொல்லி. இவ்வாறான இந்த கம்பங்கள் என்ன இந்த விளையாட்டு மைதானத்துல காணப்படும். அதே சமயம் இந்த விளையாட்டு மைதானத்துல இல்லாம விளையாட்டு அறையான்னு சொல்லி ஒரு அறை இருக்கும், ஸ்போர்ட்ஸ் ரூம் என்று
வச்சிருப்பாங்க. அது அங்க என்னென்ன பொருட்கள் காணப்படும்? அங்க பந்து இருக்கும், பேட்மிண்டன் இருக்கும், குண்டு, தட்டு, பேட், பால் எல்லாம் நிறைய பல்வேறுபட்ட பொருட்களை நாங்கள் அங்க காணக்கூடியதாக இருக்கும். சதுரங்கம் விளையாடுறாங்களுக்காக சதுரங்க பலகைகள் இருக்கும். சரி, அப்ப நாங்கள் விளையாட்டு மைதானத்தை பார்த்திருக்கிறோம். அடுத்தது விளையாட்டு மைதானம், விளையாட்டு அறையில என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் இப்ப பார்த்திருக்கிறோம். அடுத்த பாருங்க, உங்களுடைய வேற என்ன இருக்கு எங்களுடைய பாடசாலையில? அடுத்த வந்து மனையியல் கூடம். உங்களோட மனையியல் கூடத்துல என்ன சமையல் பாத்திரங்கள் இருக்கு, சோற்றடுப்பு அல்லது கனல் அடுப்பு, பல்வேறுபட்ட மனையியல் கூடத்துல என்னென்ன இருக்கு? சமையல் பாத்திரம், சோற்றடுப்பு, கனல் அடுப்பு, உபகரணம், பல்வேறுபட்ட உபகரணங்கள் எல்லாம் என்ன இந்த மனையியல் கூடத்துல இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? இதுவரைக்கும் நாங்கள் என்னென்ன பார்த்தோம்? அதிபர் அறை, அடுத்தது பிரதி அதிபர் அறை, அடுத்தது என்ன விவசாய அறை, அடுத்த ஆய்வு கூடங்கள், கணனி கூடங்கள், வகுப்பறைகள் மற்றும் என்ன சங்கீத அறை, விளையாட்டு மைதானம், விளையாட்டு அறை, மனையியல் கூடம் போன்ற பல்வேறுபட்ட இடங்கள் எங்களை பாடசாலையில் இருக்கு. இவற்றுக்கான உபகரணங்கள், என்னென்ன உபகரணங்கள் பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? இனி நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது எங்களுக்கு எங்களோட பாடசாலைக்கு பல்வேறுபட்ட பொருட்கள் காணப்படுது. நிறைய பொருட்கள் எங்களோட பாடசாலைக்கு கிடைச்சிருக்கு, நிறைய வளங்கள் இருக்குது. இந்த வளங்கள் பொருட்களை வந்து வழங்கிய நபர்கள் யார் யார் இந்த பொருட்களை பாடசாலைக்கு வழங்கி இருக்கிறார்கள்? என்ன இப்ப எங்களோட பாடசாலைக்கு எங்களுக்கு என்ன உதாரணமாக எங்களோட பாடசாலைக்கு என்ன தேவை? ஒரு கம்ப்யூட்டரோ தேவைன்னு வைங்க. அந்த கம்ப்யூட்டர் யார் வழங்கி இருப்பார்கள்? ஒன்றில் அரசாங்கம் வழங்கி இருக்கு அல்லது பெற்றோர்கள் வழங்கி இருப்பார்கள். அடுத்தது என்ன? பழைய மாணவர்கள் எங்களோட பாடசாலையில படிச்சுட்டு அவர்கள் வேறு பாடசாலைக்கு சென்றாலும் அவர்கள் என்ன பழைய மாணவர்கள் தான். அந்த மாணவர்களால எங்களுக்கு பல்வேறுபட்ட பொருட்கள் வழங்கி இருக்கணும். அடுத்தது என்ன? நலன் விரும்பிகள். இவ்வாறு பல்வேறுபட்ட நபர்கள் எங்களுக்கு என்ன பல்வேறுபட்ட பொருட்களை எங்களுடைய பாடசாலைக்கென்று வழங்குகின்றார்கள். யார் யார்? அரசாங்கம், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள். சரி, அடுத்ததை பாருங்க. இந்த பொருட்பதிவீடு பாடசாலையில என்னென்ன பொருட்கள் இருக்குது? கதிர மேசை, வேறு என்ன இந்த விவசாய அறையில இருக்கிறது, ஆய்வு கூடத்துல இருக்கிறது, கணனி அறையில இருக்கிற இவ்வாறான பல்வேறுபட்ட பொருட்கள் எல்லாத்தையும் என்ன ஒரு பதிவு செய்யறதுக்காக ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. அதைத்தான் சொல்றது இன்வென்ட்ரி. ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்றது? இன்வென்ட்ரி என்று சொல்றது பொருட்பதிவீடு. சரியா பிள்ளைகள்? பாடசாலையில் உள்ள உபகரணங்கள், பண்டங்கள் தொடர்பான பதிவுகள் அடங்கிய ஓர் ஏடு என்ன பொருட்பதிவேடு எனப்படும். இந்த பல்வேறுபட்ட பொருட்கள், பண்டங்கள் தொடர்பான பதிவுகள் அடங்கிய ஏடு தான் இது பொருட்பதிவு. இது வந்து பாடசாலையில இருக்கிற சகல பண்டங்கள் தொடர்பான விவரங்களும் என்ன செய்யப்படும்? பதிவு செய்யப்படும். எந்த ஒரு பொருளும் பதிவு செய்யப்படாம இருக்காது. அவ்வாறான பொருட்களை பதிவு செய்கின்ற ஏடுதான் என்ன பொருட்பதிவேடுன்னு சொல்லி அழைக்கப்படும். பெரிய பிள்ளைகள் அப்ப இந்த நலன் விரும்பியோ அல்லது யாராவது வழங்கி இருந்தாலும் அவர்கள் வழங்கப்பட்ட பொருட்களும் என்ன இந்த பொருட்பதிவேட்டுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததை பாருங்க. அன்றாடம் நாங்கள் பயன்படுத்துகின்ற வலுச்சக்திகள், நாங்கள் என்னென்ன வலுச்சக்தியை நாங்கள் பயன்படுத்துறோம் என்று சொல்லி இப்ப பாப்போம். ஒன்று அனல் மின்சக்தி. அனல் மின்சக்தி, அனல் மின்சக்தியை அது நீர்வள மின்சக்தி என்று சொல்லுவோம். இது வந்து என்ன? இதால என்னென்ன உபகரணங்கள் இயக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னா மின்குமிழை இது என்ன செய்யுது? இயக்குது. மின்குமிழ்களை ஒளிரச் செய்யுது. அடுத்த குளிரூட்டி, சோற்றடுப்பு. குளிரூட்டின்னு சொன்னா என்ன? ஃப்ரிட்ஜ் தான் குளிரூட்டின்னு சொல்றது. அடுத்த சோற்றடுப்பு, மின்கேற்றல், அமிழ்ப்பு வெப்பமாக்கி, மின் அடுப்பு, மின் கனலி, மின் விசிறி என்பன என்ன? இந்த மின்சாதனங்கள் போன்ற பல்வேறுபட்ட மின்சாதனங்களைத்தானே இந்த இது இயக்குது. அடுத்த பாருங்க, சூரிய சக்தி. சூரிய சக்தி என்ன? ஞாயிற்றுக்கிழங்கு என்று சொல்றது. ஞாயிற்றுக்கிழங்கு அது என்ன? சோலார்
சோலார் பேனல் சொல்றது சூரிய சக்தி மூலம் இயங்குறது என்ன சோலார். சூரிய படலம் மூலம் கணிப்பான், அடுத்தது வீதி விளக்குகள், அடுத்தது என்ன மின்குமுள்கள், மற்றது என்ன ஞாயிற்றுக்கிழமை. அதைத்தான் என்னன்னு சொல்றது சோலார் பேனல் சொல்றது சோலார். இது எல்லாமே என்ன சூரிய சக்தி மூலம் தான் அவை இயக்கப்படுகின்றன. அடுத்தது பாருங்க காற்று சக்தி. காற்று சக்தி காற்று சக்தி என்று சொன்னா இந்த காற்று சக்தி காற்றலை மூலம் தான் என்ன செய்யப்படும் உற்பத்தி செய்யப்படும் மின் சக்தி மூலம் பல்வேறுபட்ட மின் சாதனங்கள் என்ன இயக்கப்படுகின்றன. அதாவது மின் விளக்கு நீர் பம்பியை நாங்கள் சொல்லலாம். அடுத்து இந்த காற்று வலுவை பயன்படுத்தி எவ்வாறான வேலைகளை நாங்கள் செய்யலாம். ஒன்று நெல் தூற்றலாம். காட்டுல நாங்கள் என்ன செய்யலாம் நெல் தூற்றலாம். அடுத்து என்ன துணி உலர்த்தலாம். அப்ப காற்று வலுவை பயன்படுத்தி நாங்கள் என்னென்ன வேலைகளை செய்ய முடியும் நெல் தூற்றுதல். அடுத்தது என்ன ஆடைகளை உலர்த்துதல். அப்ப காற்று வலு மூலம் நாங்கள் இவ்வாறான வேலைகளை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்ததா பாருங்க பெட்ரோலிய சக்தி. பெட்ரோலிய சக்தியில பெட்ரோல், டீசல், நிலக்கரி, மண்ணெண், அடுத்தது எரிவாயு இவ்வாறான அனைத்தும் என்ன பெட்ரோலிய சக்தி மூலம் இயங்குகின்றன. பெட்ரோல் மூலம் என்ன அவை இயங்குகின்றன பெட்ரோல் மோட்டார் வாகனங்கள், கார், ஜீப், அநேகமான பெட்ரோல் வாகனங்கள் எல்லாம் என்ன இந்த பெட்ரோல் மூலம் தான் இயங்குகின்றன. அதாவது ஜீப், ஓட்டோ, விமானங்களோட பல்வேறுபட்டவை என்ன பெட்ரோல் சக்தி மூலம் இயங்குகின்றன. அடுத்த டீசலை பாருங்க. டீசல் என்ன டீசல் மூலம் இயங்குகின்ற பெரிய வாகனங்கள் கூடுதலாக என்ன டீசல் மூலம் இயங்குகின்றன. அது என்ன லோரி, பேருந்து, தொடருந்து இவ்வாறானவை எல்லாம் என்ன அநேகமாக டீசல் மூலம் இயக்கப்படுகின்றன. அடுத்த பாருங்க நிலக்கரி. நிலக்கரியில அனல் உற்பத்தி என்ன நிலக்கரியில அனல் மின் உற்பத்தி நிலக்கரி மூலம் இயக்கப்படுங்க. அடுத்தது பாருங்க விறகு. சாரி எரிவாயு இருக்கு. எரிவாயு என்ன எரிவாயு அடுப்பு, கனல் அடுப்பு என்பவை என்ன இந்த எரிவாயு மூலம் இயங்குகின்றன. அப்ப பெட்ரோலிய சக்தி மூலம் பல்வேறுபட்ட இவை இயங்குகின்றன. அடுத்த மண்ணெண்ணெய். மண்ணெண்ணெய பாருங்க. மண்ணெண்ணெயில என்ன இயந்திர படகு என்ஜின், அடுத்த நீர் பம்பி, அடுத்தது என்ன மண்ணெண்ணெய் அடுப்பு. இவை எல்லாம் என்ன மண்ணெண்ணெய் மூலம் மண்ணெய் என்று சொல்றது மண்ணெண்ணெய் மூலம் தான் என்ன இவை இயங்குகின்றன. ஆகவே அடுத்ததா பாருங்க விறகு மூலம் என்ன இயங்குது. விறகு அடுப்பு மற்றும் என்ன பான் போரணை என்பவை என்ன விறகு மூலம் இயங்குகின்றன. அடுத்ததை பாருங்க வைக்கோல் அல்லது உமி. வைக்கோல்ல என்ன வைக்கோல் அடுப்பு இருக்குது. அடுத்ததை பாருங்க உமியில என்ன உமி அடுப்பு இருக்குது. செங்கற்சூளை இவை எல்லாமே என்ன வைக்கோல் அல்லது உமி மூலம் உமியை பயன்படுத்தி இவை இயங்குகின்றன. அப்ப நாங்கள் அன்றாடம் என்னென்ன பயன்படுத்துகின்ற வலு சக்தி, அனல் மின் சக்தி, அடுத்தது சூரிய சக்தி, காற்று சக்தி, பெட்ரோலிய சக்தி, அடுத்தது விறகு, அடுத்தது என்ன வைக்கோல் அல்லது உமி என்பவற்றை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இவற்றை பயன்படுத்தி பல்வேறுபட்ட பொருட்கள் என்ன இயங்குகின்றன. சரி, இனி நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். இவ்வாறான இந்த சக்திகளை நாங்கள் எவ்வாறு சிக்கனமாக எப்படி பயன்படுத்துவோம்னு சொல்லி நாங்கள் இப்ப பார்ப்போம். பாருங்க, நாம் வலுச்சக்தியை சிக்கனமாக பயன்படுத்தும் விதங்கள், மின் சக்தியை நாங்கள் எவ்வாறு சிக்கனமாக பயன்படுத்த வேணும்னு சொல்லி பார்ப்போம். பகல் வேளையில நாங்கள் என்ன வீட்டுல எங்களுக்கு மின்குமிழ் தேவை இல்லாத நேரத்திலையும் சும்மா எரியும், வீணாக எரிஞ்சு கொண்டிருக்கும். அந்த அவ்வாறான மின்குமிழ்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அணைத்து விட வேண்டும். தேவைக்கு மட்டும் நாங்கள் மின்குமிழ்களை பாவிக்க வேண்டும். அடுத்ததா பாருங்க பகல் வேளையில எங்களுக்கு என்ன சூரிய வெளிச்சம் தரும். ஆகவே மின்குமிழ் தேவையோ பெரும்பாலும் தேவையில்லை. அதால நாங்கள் என்ன மின்குமிழ் பகல் வேளைகளில அணைத்து விட வேண்டும். அடுத்தது பாருங்க மின் விளக்குகளை தேவை முடிந்த பின் அணைத்து விடுதல். இரவோ சரி பகலோ சரி எங்களுக்கு தேவை மின்குமிழ் தேவை என்று சொன்னா நாங்கள் அந்த இடத்துல மின்குமிழ்களை என்ன செய்யலாம் ஒளிர விடலாம். அதே சமயம் எங்களுக்கு அந்த தேவை முடிஞ்சதுன்னு சொன்னா நாங்கள் மின்குமிழ்களை என்ன செய்யலாம் அணைத்து விடலாம். மின் அழுத்தம் ஒரே நேரத்தில்
மின்னழுத்தி மூலம் நாங்கள் என்ன செய்யறோம், ஒரே நேரத்திலேயே எல்லா ஆடைகளையும் நாங்கள் அழுத்தி விட்டோமேன்னு சொன்னா என்ன, மின் சக்தி வந்து எங்களுக்கு குறைவாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு ஆடைகளாக நாங்கள் அயன் பண்ணினோமே என்று சொன்னா எங்களுக்கு நிறைய மின் சக்தி செலவாகும். எனவே நாங்கள் என்ன ஒரே நேரத்திலேயே எல்லா ஆடைகளையும் அழுத்தி அயன் பண்ணினோமேன்னு சொன்னா இந்த மின் சக்தியை நாங்கள் சீக்கிரமாக பயன்படுத்தலாம். அடுத்த பாருங்க, அலங்கார மின் பாவனையை குறைத்தல். அலங்கார மின்குமிழ் பாவனையை நாங்கள் அலங்கார மின்குமிழ்களை நாங்கள் பயன்படுத்தினோம் என்று சொன்னா எங்களுக்கு என்ன அதிகளவான மின் சக்தி செலவாகும். எனவே என்ன செய்ய வேண்டும், அலங்கார மின்குமிழ்களினுடைய பாவனைகளை நாங்கள் குறைக்க வேண்டும். ஏதாவது பண்டிகைகள் வரும்போது மாத்திரம் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி கொண்டிருந்தோம் என்று சொன்னா எங்களுக்கான மின் சக்தியை அதிகளவு நாங்கள் பயன்படுத்துவோம். அதால எங்களுக்கு அதிகளவான பணம் செலவாகும். அழகான அலங்கார மின்குமிழ் பாவனையை நாங்கள் இருந்தோம் என்று சொன்னா பயன்படுத்தினோமே அந்த மின் கட்டணங்களும் என்ன செய்யும், எங்களுக்கான அதிகரிப்பு ஏற்படும். சரி, அடுத்ததை பார்ப்போம். வழிபதனாகி. வழிபதனாகின்னு சொன்னா இந்த ஏசியத்தான் வழிபதனாகின்னு சொல்றது. இந்த ஏசியினுடைய பாவனையை நாங்கள் குறைத்த. அடுத்தது பாருங்க, குறைந்த மின் சக்தியை நுகரும் எல்இடி விளக்குகளை பயன்படுத்தலாம். அப்ப குறைந்த சக்தியை நுகர்றது இது எல்இடி மின் விளக்கு தான் மிகவும் குறைந்த மின் சக்தியை தரக்கூடியது. அப்ப இவ்வாறான மின் விளக்குகளை நாங்கள் பயன்படுத்தினோம் சொன்னா எங்களுக்கான மின் சக்தி சிக்கனமாக இருக்கும். அடுத்த பாருங்க, குளிரூட்டியை அடிக்கடி திறந்து மூடக்கூடாது. குளிரூட்டியை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அடிக்கடி திறக்க கூடாது. தேவையானதை உடனே எடுத்து போட்டு என்ன செய்யணும், ஒரே நேரத்திலே எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துடணும். அடிக்கடி திறந்து மூடி வச்சு கொண்டிருந்தா என்ன செய்யும், மின்சாரம் அதிக அளவாக இழக்கப்படும். அடுத்த பாருங்க, மின் விசிறிகளை தேவை முடிந்த பின் அணைத்து விட்டல். இது எல்லாருடைய வீடுகள்லயும் கூடுதலாக இருக்கு. ஒரு தரம் இருக்க மாட்டேன் நம்ம வீட்டு ஹோல்ல. ஆனா என்ன, மின் விசிறி தண்டவாடுல சுத்தி கொண்டே இருக்கு. சரியோ, இது என்னத்துக்கு தேவையில்லை தானே. யாராவது அந்த ஹோல்ல இருக்கிறோம்னு சொன்னா நாங்கள் மின் விசிறிய தேவையான நேரத்துல போடலாம். தேவையில்லாத நேரத்துல போட்டு விடாம அணைத்து விட வேண்டும். சரி, இவ்வாறான நாங்கள் பல்வேறுபட்ட முறைகளை கடைபிடிப்பதால எங்களுக்கு என்ன, இந்த மின்சக்தி பாவனையை நாங்கள் சிக்கனமாக குறைத்து சிக்கனமாக்கி கொள்ளலாம். அடுத்த பாருங்க, மின் உபகரணங்களுடைய பாவனைகளை நாங்கள் என்ன செய்யணும், குறைத்து எங்களோட உடல் உழைப்பின் மூலம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், சுகமான வேலைகள் ஏதாவது இருக்குந்தானே, கடினம் இல்லாத இலகுவான வேலைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மின் பாவனைகள் மூலம் செய்யாம எங்களுடைய உடல் உழைப்பின் மூலம் நாங்கள் செய்வதன் மூலம் என்ன, இந்த மின்சாரத்தை நாங்கள் சேமிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததை நாங்கள் இப்ப பார்ப்போம். இப்ப பார்த்தது மின் சக்தி. அடுத்தது எரிபொருள் சக்தி. எரிபொருள் சக்தியை நாங்கள் எப்படி நாங்கள் சிக்கனமாக பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி நாங்கள் இத பார்ப்போம். வாகனங்களை நிறுத்தி வைக்கும் போது இன்ஜின் இயக்கத்தை நிறுத்தல். இப்ப நாங்கள் உடனடியா நாங்கள் இந்த ஒரு வாகனத்துல போய் கொண்டிருக்கிறோம். அதுல எங்களுக்கு இடையில இறங்க வேண்டிய தேவை வந்துட்டேன்னு சொன்னா நாங்கள் என்ன, அப்படியே ஸ்டார்ட்ல வச்சிருக்கிறீல்ல, அதை நிப்பாட்டி போட்டு நாங்கள் எங்களோட வேலையை நாங்கள் தொடங்க வேணும். சரியா பிள்ளையார்? இதால என்ன, எங்களுடைய எரிபொருள் சக்தியை நாங்கள் சேமிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பாருங்க, போக்குவரத்து பொது வாகனங்களை பயன்படுத்துறது. போக்குவரத்துக்கு நாங்கள் பொதுவாக பயணம் செய்யும் போது எங்களுடைய தனி வாகனங்களை பயன்படுத்த பொதுவான வாகனங்களை பயன்படுத்தின வேண்டும் சொன்னா எங்களுக்கான எரிபொருள் சக்தி குறைவாக பயன்படுத்தலாம். அடுத்ததை பாருங்க, அருகிலுள்ள இடங்களுக்கு நடந்து அல்லது துவிச்சக்கர வண்டியில் செல்லுதல் வேண்டும். இப்ப நாங்க பக்கத்துல இருக்குது ஒரு கடை அல்லது ஏதாவது ஒரு இடத்துக்கு பக்கத்து வீட்டை போறோம்னு சொன்னாலும் நாங்கள் என்ன செய்யறோம், உடனேயும் மோட்டார் சைக்கிள் இருக்கிற ஆக்கள் என்ன செய்யணும், மோட்டார் சைக்கிள்ல போவார்கள். பக்கத்துல இருக்குன்னு சொன்னா என்ன, நடந்து போகலாம். நாங்கள் நடந்து போனா எங்களுக்கு என்ன, நடைப்பயிற்சிகளோட உடலுக்கு நல்லது, உடலுக்கு புத்துணர்ச்சியை தரும். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அருகில் உள்ள இடங்களுக்கு என்ன துவிச்சக்கர வண்டி அல்லது என்ன நடந்து செல்ல வேணும். துவிச்சக்கர வண்டி ஓடுவதாலும் நடந்து செல்வதாலும் உங்களோட உடலுக்கு என்ன உற்சாகமாக இருக்கும். மற்ற நோய்கள் எதுவும் உங்களை அணுகாது.
அடுத்த பாருங்க, எரிபொருளுக்கு பதிலாக மின்சக்தியில் இயங்கும் வாகனங்களை நாங்கள் பயன்படுத்துறது. மின்சக்தி பேட்டரியில இயங்குற வாகனங்கள் நாங்கள் பயன்படுத்தினோம் என்று சொன்னா எங்களுடைய எரிபொருள் என்ன குறைவாக இருக்கும். சரி, இப்ப உங்களுக்கு இதுல ஏதாவது விளங்காம இருக்குதோ பிள்ளைகள்? ஏதாவது விளங்காம இருக்குதோ பிள்ளைகள் உங்களுக்கு? இல்ல டீச்சர். விஷயம் தொடர்பான வினாக்களை நான் எழுதுறேன். அதை நீங்கள் அதுக்கான சரியான விடைய எனக்கு தெளிவாக எழுதி அனுப்புங்க பிள்ளைய. விடைய மட்டும் எழுதி அனுப்ப வேண்டாம், கொப்பியில உங்களுக்கான வினாவையும் எழுதி விடையையும் எழுதி அனுப்புங்க. சரியா பிள்ளைகள்? பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. சூரிய சக்தி மூலம் இயக்கப்படும் உபகரணங்கள் எவை? முதலாவது வினா, சூரிய சக்தி மூலம் இயக்கப்படும் உபகரணங்கள் எவை? அடுத்தது இரண்டாவது வினா, பொருட்பதிவேடு என்றால் என்ன? காற்று வலுவை பயன்படுத்தி செய்யப்படும் வேலைகள் 2 தருக. மூன்றாவது வினா, காற்று வலுவை பயன்படுத்தி செய்யப்படும் வேலைகள் 2 தருக. அடுத்தது பாருங்க, நான்காவது வினா, மின்வலு சக்தியை சிக்கனமாக பயன்படுத்தும் வழிகள் 4 தருக. மின்வலு சக்தியை சிக்கனமாக பயன்படுத்தும் வழிகள் 4 தருக. அடுத்தது ஐந்தாவது வினா, பாடசாலைக்கு பொருட்களை வழங்குவோர் யாவர்? ஐந்தாவது வினா, பாடசாலைக்கு பொருட்களை வழங்குவோர் யாவர்? சரியா பிள்ளைகள்? 5 கேள்விகளும் எழுதிட்டீங்களோ? இதுக்கான விடிய நீங்கள் சரியாக எழுதி அனுப்புங்க பிள்ளைகள். சரியா பிள்ளைகள்? இதோட நாங்கள் இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். Thank you, miss. Okay.